தொடர்ந்து வானவர்களை பற்றிய மலக்குமார்களை பற்றிய செய்திகளை நாம் இந்த ஜும்மாவிலும் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மலக்குமார்கள் தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். வானவர்கள் தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். நம்முடைய பெத்த தகப்பனார் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா என்று ஆசைப்பட்டாரா என்றால் தெரியாது, அல்லாஹ் ஆலம். நம்மை பெற்ற தாய் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா என்று சொன்னால் தெரியாது, அல்லாஹ் ஆலம். நம்முடைய பாட்டனார், நம் கூட பிறந்த சகோதரன், மனைவி, இப்படி இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள் கூட நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தினம் தினம் நினைப்பார்களா? தினம் தினம் நினைப்பார்களா? காலையில் எழுந்திருச்சோன்னு நினைப்பாங்களா? மதியம் நினைப்பாங்களா? இரவு படுக்க போகும்போது நினைப்பார்களா? ஒவ்வொரு வாரமும் நினைப்பார்களா? ஒவ்வொரு மாதமும் நினைப்பார்களா என்று சொன்னால் இல்லை. நாம சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நம்ம தாய் ஆசைப்படுவார்கள், தந்தை ஆசைப்படுவார்கள். ஆனால் அது ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு புத்தாடை உடுத்தும் பொழுது, என் மகன் சொர்க்கத்துக்கு போகணும், என் மகன் நல்ல சாலிகான மகனா இருக்கணும் என்று துவா செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் நம்முடைய பிள்ளை சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா? அதற்குரிய சாத்தியம், அதற்குரிய எண்ணம் வருமா, சூழ்நிலை அமையுமா என்றால் இல்லை. ஆனால் மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ்வுடைய அடியார்களான நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். நினைப்பதோடு மட்டுமல்ல, அதற்காக செயல்படுவார்கள். யார் செயல்படுறது? நாம சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று மலக்குமார்கள் செயல்படுவார்கள். அதற்காக அவர்கள் முஸ்தீப் எடுப்பார்கள், முயற்சி எடுப்பார்கள். அதற்காக இறைவனிடத்திலே துவா செய்வார்கள். இறைவனிடத்திலே அவர்கள் துவா செய்வார்கள் நமக்காக. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள், எந்தெந்த முயற்சிகள் எல்லாம் எடுப்பார்கள் என்று இறைவன் நமக்கு காட்டித் தருகிறான் வழிமுறைகளை. அவர்களுக்கு சொல்லி தருகிறான், என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் எடுங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டிருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் என்னிடத்திலே துவா செய்யுங்கள், என்னுடைய அடியார்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே துவா செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான், வழிகாட்டி இருக்கிறான். அதன்படி அவர்களை பணிந்து செயல்பட வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய விஷயங்களை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இதற்கு நேர்மாறாக, ஏன் இந்த அளவிற்கு நாம மலக்குமார்களுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய முயற்சியை தெரிந்து கொள்ள வேண்டும், எண்ணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், உழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய துஆவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு நேர் எதிராக, நேர் மாற்றமாக ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு பல முறை, ஒரு வாரத்திற்கு பல முறை, மாதத்திற்கு பல முறை, வருடத்தினுடைய அத்தனை நாட்களும் சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்குரிய அனைத்து அனுகூலமான எண்ணங்களையும் கொண்டிருக்கிறான், முயற்சிகளையும் எடுக்கிறான். அதற்காக அவன் எல்லை மீறிய, அவனுக்கு பலத்திற்கு அப்பாற்பட்டு அடியார்கள் அத்தனை பேரும் நரகத்திற்கு போக வேண்டும் என்று தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவன் முயற்சி செய்கிறான். இப்ப புரிஞ்சிடுச்சா? சக்திக்கு அப்பாற்பட்டு சைத்தான் முயற்சி செய்கிறான் என்று சொன்னால், சக்திக்கு அப்பாற்பட்டு மலக்குகள் முயற்சி செய்கிறார்கள், நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், நரகத்திற்கு போகக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய பண்பு நலன்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை, எண்ணங்களை, முயற்சிகளை, துவாக்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு நல்லடியார்களுக்கும் இருக்கிறது. அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள வேண்டும். நபிமார்களுக்கும் கூட ஈமான் கொள்ளுவதற்கு, நம்ம ஈமான் கொள்ளுவதற்கு என்னது? இறைவனை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், ரசூல்மார்களை நம்ப வேண்டும். ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் என்ன ஈமான் கொள்ளக்கூடிய இலக்கணம் என்று சொன்னால்,
இறைவன் மீது ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்கள் இது ஈமான் கொள்ள வேண்டும், அவன் அருளிய வேதங்களின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த படித்தரத்தில் நாம் இருக்கிறோம். ரசூல்மார்கள் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படியாக இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி வ ரசூலி என்று இறைவன் தன்னுடைய வேதத்திலே குறிப்பிடுகிறான். எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். இதுதான் மற்ற எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சொல்லி தந்த இலக்கணமான உறுதிமொழியாக இருக்கிறது. நீங்கள் மக்களிடத்திலே உறுதிமொழி கூறுங்கள். அவங்க உறுதிமொழி கூறணும் இல்லையா? அந்த உறுதிமொழி என்னன்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். 11:31 6:50 இறைவன் சொல்லி காட்டுகிறான், குல் லா அகூல லகும் இந்தி அஸாயுனல்லாஹ். நபிமார்களே நீங்கள் சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. மக்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், லா அகூல லகும் இந்தி அஸாயுனல்லாஹ். இறைவனுடைய கஸானா எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் கூறாதீர்கள். எந்த நபிமாரும் எந்த ரசூல்மாருக்கும் இறைவனுடைய கஸானாவில பங்கு இல்லை. அவர்களே இறைவனுடைய கேட்டுத்தான் வாங்கணும். வலா ஆலமுல் கைப, இறைவனுடைய விஷயமாக இருக்கிறது தெரியுமா, மறைமுகமான விஷயம். மறைமுகமான விஷயம் அவனுக்கு மட்டும்தான். நாளை என்ன நடக்கும், அடுத்த வேளை என்ன உணவு சாப்பிடுவோம், நாளை உயிரோடு இருப்போமா என்பது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லுங்கள். இறைவனுடைய கஜானாவில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுங்க. நாளை என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியாக எதை இறைவன் சொல்றான்னு சொன்னா, நான் ஒரு மலக்கு இல்லை என்று சொல்லுங்கள். மக்களிடத்துல சொல்லுகிறான் இறைவன், நான் ஒரு மலக்கு இல்லை என்று சொல்லுங்கள். இறைவன் 2 விஷயங்களை முதலாவதாக சொல்லுகிறான். என்னது? அவனுடைய பண்பு நலன்கள். 2மே அவனுடைய பண்பு நலன்கள். கசானாவை கையில் வைத்திருப்பதும் அவனுடைய பண்பு நலன், நாளை என்ன நடக்கும் என்பதும் அவனுடைய பண்பு நலன், அவனுடைய கேரக்டர். ஆனா 3ஆவதாக அவனுடைய கேரக்டரை சொல்லல, அவனுடைய படைப்பை பற்றி சொல்கிறான். வானவர் என்ற இடத்தை ஒரு கேரக்டரை பத்தி சொல்றான். நான் ஒரு வானவர் இல்லை என்று மனிதர்களே ரசூல்மார்களே நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றா நீங்கள் வானவர்கள் அளவிற்கு வர முடியாது, அவருடைய படைப்பாக உங்களை நான் படைக்கவில்லை என்று மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக. இறைவனுடைய பண்பு நலன் என்ன? நூறுன் அலா நூர். இறைவன் ஒளியால் ஆனவன். அப்படி ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் தான் வானவர்கள். அவனுடைய அளவிற்கு இருக்குமா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் படைப்பு அளவிற்கு இறைவன் ஒளியால் ஆனவன், ஒளியால் வானவர்களை படைத்திருக்கிறான். ஏனென்னா இறைவனிடத்துல அடிக்கடி தினந்தோறும் எல்லா விஷயங்களையும் இறைவனோடு பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள், பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள். எனவே அவன் தன்னுடைய நிலையிலேயே ஒளியிலேயே இறைவன் அவர்களையும் படைத்திருக்கிறான். விண்ணுலகத்துல இறைவன் இருக்கிறான், அவனுடைய படைப்பான வானவர்கள் இருக்கிறார்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். நெருப்பு ஜுவாலையால் படைக்கப்பட்ட ஜின்கள் இருக்கிறார்கள், மண்ணால் படைக்கப்பட்ட மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்லீஸான ஜின் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வர்றாங்க. வந்து எதை தெரியுமா சொல்லி வழிகெடுக்கிறாங்க? ஹாதிஹி ஸஜரத இல்லா அன் தகூன மலக்கைனி அவ் தகூன மினல் ஹாலிதீன். நீங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டால் வானவராக மாறிவிடுவீங்க, மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். இது ஒரு பெரிய விஷயமா? ஒரே இடத்தில் விண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க, வானவரும் இங்கேதான் இருக்கிறாங்க, நானும் இங்கேதான் இருக்கிறேன், நீ இங்கேதான் இருக்கிற, இதுல என்ன அவர்களை போல மாறுவதற்கு என்ன இதுல இருக்கு? அந்த பழத்தை சாப்பிட்டாதான் நான் அவர்களை போல மாற முடியுமா? ஏற்கனவே நான் எல்லா இடத்துல தானே இருக்கிறேன், இந்த விண்ணுலகத்துல தானே இருக்கிறேன், சொர்க்கத்துல தானே இருக்கிறேன், என்ன பெரிய வித்தியாசமாக இருக்க போகிறது என்று அவர்கள் கேட்டு இருக்கலாம்.
ஏன் அவர்கள் சொல்லும் அளவிற்கு, ஆசையை தூண்டும் அளவிற்கு, இப்லீஸ் ஆசையை தூண்டும் அளவிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு, அந்த முயற்சியை செய்யக்கூடிய அளவிற்கு, இறைவனுடைய சொல்லுக்கும் மாறு செய்து அந்த பழத்தை சாப்பிட்டு நாமளும் வானவரா மாறியுள்ளாமா என்று ஆசைப்படும் அளவிற்கு விண்ணுலகத்திலேயே இறைவனுக்கு நெருக்கமாக நேசமாக மலக்குகள் இருந்திருக்கிறார்கள். விண்ணுலகத்திலேயே ஜின்களும் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு, பொறாமைப்படும் அளவிற்கு, அவர்களுடைய இடம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏக்கம் இருக்கக்கூடிய அளவிற்கு இறைவனோடு நெருக்கமாக, வல்லமை கொண்டவர்களாக, பலம் கொண்டவர்களாக, அதிகாரமிக்கவர்களாக அங்கே இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஜின் இப்லீஸ் என்ன செய்திருக்கிறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த ஆசையான தூண்டுதலான வார்த்தையை கூறியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி இந்த இறைவசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஓதி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அன்றைய தினத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது அவங்க கேட்கிறாங்க, அலா தஜுருனா அஹ்தர மிம்மா தஜுருனா, என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க என்னிடத்துல தினந்தோறும் வரமாட்டீங்களா, அடிக்கடி வரமாட்டீங்களா, நீங்க வரும்பொழுதெல்லாம் எனக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறது, நீங்கள் என்னோடு தொடர்ந்து இருக்கும் அளவிற்கு ஏதேனும் வாய்ப்புகளும் சூழ்நிலையும் அமையாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவரோடு தொடர்ந்து இருக்க வேண்டும், வானவர் தன்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார்கள். 3218வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நாமளும் ஈமான் கொண்டிருக்கிறோம், சஹாபாக்களும் ஈமான் கொண்டிருந்தார்கள், நபிமார்களும் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஆனா சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், பள்ளி வாசலில் தொழுகை நேரம் முடிஞ்சதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கும் போதும் சபையில இருக்கும் பொழுதும் எங்களுடைய ஈமான் மனதில் நிரம்பி வழிகிறது. நாம முழுமையாக ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தி நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பள்ளி வாசலிலிருந்து வெளியே செல்லும் பொழுது, கடை வீதிகளுக்கு செல்லும் பொழுது, குடும்பத்தாரோடு இருக்கும் பொழுது அந்த ஈமானிலே குறைவு ஏற்படுவதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு நாங்களே ஏதேனும் தவறு செய்து கொண்டிருக்கிறோமா என்று நினைக்கும் அளவிற்கு எங்களுடைய ஈமான் குறைந்து போய்விடுகிறது. எங்களுடைய ஈமானிலே பலவீனமாக நாங்கள் உணர்கிறோம். இதற்கு என்ன வழி? எல்லா நேரமும் முழுமையாக ஈமான் மனதில் நிரம்பி இருக்க வேண்டும், இதற்கு என்ன வழி என்று ஒரு சில சஹாபாக்களுக்கு அந்த சந்தேகம். எப்படி கேட்கிறது, எப்படி சொல்றது இத என்று சந்தேகத்தோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க, என்ன பேசி கொண்டிருக்கிறீங்க? அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நானும் இதே நிலையில் தான் இருக்கிறேன், எனக்கும் இந்த சந்தேகமும் இந்த குற்ற உணர்ச்சியும் எனக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வாங்க நாம எல்லாருமா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதை பற்றி கேட்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. கேட்கிறது யாரு? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எனக்கும் இதே நிலையில் தான் மனநிலை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருங்க? சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களிலும் எந்த வாசல் வழியாகவும் விரும்பிய வாசல் வழியாக செல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக கலிஃபாவாக வந்தவர்கள். எனக்கு அடுத்தபடியாக ஒரு இறை தூதர் அங்கீகரிக்கப்படுவார் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கும் என்று சொல்லப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல்லதி நப்சி பி அஹதி இல்லவ் ததுமூன அலா மா தகூன எந்தி, என்னிடத்துல இந்த சபையில இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் எவ்வளவு ஈமானோடு நிரம்பி இருக்கிறதோ அதே நிரப்பத்தோடு உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் ஈமான் முழுமையாக நிரம்பி இருந்தால் வானவர்கள் நேரடியாக மனித ரூபத்திலே சொல்றாங்க,
நேரடியாக வந்து உங்களிடத்தில் கை குலுக்கி உங்களை முசாபா செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஈமானில கூடுதல் குறைதலாக இருப்பதாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு இருப்பதுதான் நம்முடைய பிளஸ் பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய இலக்கணமே அதுதான், நம்முடைய படைப்பு இலக்கணமே அதுதான். அப்படி இருப்பதால் தான் இறைவன் நம் மீது விருப்பம் கொள்கிறான். அப்படி இல்லைன்னா நம்ம மலக்கு ஆயிடுவோம். மலக்கு நம்மளிடத்துல நேரடியாக வந்து கட்டுப்பிடித்து முசாபா செய்வாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. அந்த அளவிற்கு நம்ம மாறிவிடுவோம். அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு, வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லாமல் கைக்குலுக்கி முசாபா செய்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அப்படியாகத்தான் இருக்கும். அப்படி உணர்ந்தால்தான் நம் நல்லடியார்கள் என்பதனை சஹாபாக்களுக்கும் நமக்குமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிய தருகிறார்கள்.